அதான் வந்துங்க, வாழும் காலத்தில் நாம் வந்து ஒரு வீடியோ போட்டு சொல்கிறேங்க. அதை வந்து நம்ம வந்து வாழும் காலத்திலைங்க, நம்ம வாழ்கிற காலத்தில் மனைவி மேலே நம்ம எக்காரணத்தை கொண்டு இன்னொரு ஆடவனை வச்சு ஜாயின் பண்ணி பேசவே கூடாதுங்க. தப்புங்க, ரொம்ப தப்பு. அதே மாதிரி கணவனை வந்து நீங்கள் ஒரு சந்தேகப்பட்டு ஒரு பெண்கிட்ட பேசுதுன்னா நீங்கள் சந்தேகப்பட்டு பேசவே கூடாதுங்க. அப்படி பேசும்போது நீங்கள் கணவனை புரிஞ்சிட்டீங்க, நீங்கள் என்ன மனைவி புரிஞ்சிட்டீங்க? புரியாத தானுங்க அது. சரிங்களா? வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு பரசுமாரமான நம்பிக்கை தாங்க வாழ்க்கையே. நம்பிக்கை வரணும்னு சொன்னால் நீங்கள் நம்பிக்கை பாத்திரமாக நடந்துக்கணுங்க. பிஹேவிங். ஒரு ஆடவங்கிட்ட வந்து நீங்கள் வந்து பெட்ரூமில் தனிமையில் இருக்கிறதுங்கிற அர்த்தம் கிடையாதுங்க. சிரித்து பேசினாவே அது கற்பு போயிடுச்சுன்னு அர்த்தங்க. சிரித்து ஒரு ஆடவங்கிட்ட சிரித்து பேசி ஜோக் அடித்து வேண்டாத சப்ஜெக்டெல்லாம் அவங்ககிட்ட பேசிட்டு முடிச்சுட்டு இருந்தாவே என்னங்க அதனுடைய தப்பான அர்த்தமாகுதுங்கன்னு சொல்ல வர்றேன். அவசியம் இல்லாத பேச்சுங்கன்னு. கணவன்கிட்ட எந்த அளவுக்கு அது கணவன்கிட்ட மாட்டு தானுங்க பேசி சிரித்து சந்தோஷப்பட்டு மகிழணும். இன்னொரு ஆடவங்கிட்ட நீங்கள் வேலைக்கு போன இடத்துல சிரித்து பேசி பண்ணுனாவே அது கணவனுக்கு தெரிஞ்சு போயிருங்க. நேற்று நல்லா தானே இருந்தார், இன்றைக்கே கடிக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது பேசுனீங்கல்ல, அது இறைவன் கொண்டு போயிட்டார் காதுக்கு. பார்த்துக்கலாம், பிடிச்சிக்கலாம், செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற இன்னொரு டைம் கிடைக்கும்போது பார்த்துக்கலாம், முடிச்சுக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் பேசிட்டு ஒரு ஆடவங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத கடவுள் காது கொண்டு போயிட்டார் கணவன், வீட்டில் இருக்கிற கணவனுக்கு. அதனால தான் கடுகடுங்கிறார். இதுதான் உண்மை. வாழ்க்கை வந்து நம்ம கல்யாணம் பண்ணியாச்சுன்னா ரொம்ப நிதானமாக இருக்கணுங்க. வாழணுன்னால் கண்ணியமாக வாழணுன்னால் ஒரு நிதானமாகவும் கண்ணியத்தோடும் மரியாதையாக வாழணுங்க. எப்படி வாழணும்னு என்ன வேணாலும் பண்ணலாங்க. அசிங்கப்பட்டுட்டு வாழ்க்கை முழுதும் அசிங்கப்பட்டு துப்புப்பட்டு அவன் நான் சொல்லுவான், இவனை தான் சொல்லுவான், அவனை தான் சொல்லுவான், இப்படி வாழ்ந்துட்டு சாகிறவங்களும் இருக்கிறாங்க வாழ்க்கையில் இருக்கிறாங்க. அப்படி அவங்க எதையுமே சாதிக்க முடியாதுங்க, எதுவும் போட முடியாதுங்க. 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழவே மாட்டாங்க சாக வரையிலும். அதான் வேணுங்கிறீங்களா? 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழணும்னா கணவனே கண்கண்ட தெய்வம்னு வாழணுங்க. மனைவியே நமக்கு ரொம்ப உயர்ந்த குணமுள்ள மனைவியே நமக்கு இன்பம், மனைவி தான் நமக்கு எல்லாமேன்ட்டு வாழணுங்க. வச்சுட்டுங்களா? பாய். ஓகே.